பீக்ரோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளுடன் இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவா பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் கார்த்திக். பார்லிமெண்ட்ல என்ன நடக்குது? போராட்டம், சிஜேபியோட போராட்டமே ஒரு 3 கோரிக்கை தான். அதுல ஃபர்ஸ்ட் கோரிக்கை எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு அது ராஜினாமா பண்ணியாச்சு. இதெல்லாம் காரணமான இந்த நீட் பேப்பர் லீக்கு எதிரா ஒரு புதிய கடுமையான சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் உறுதி அளிச்சிருந்தாரு. வீடியோ கூட வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கான குழு தலைவர் ஐஐடி ப்ரொஃபஸர்ல இருந்து மிகப்பெரிய ஒரு குழு தலைவர்லாம் நியமிச்சிருந்தாங்க. அந்த ஆன்டி பேப்பர் லீக் மசோதா பாஸ் பண்றதுல ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கே பார்லிமெண்ட்ல. அந்த மசோதா என்ன சொல்லுது? ஏன் எதிர்கட்சிகள் அதை எதிர்க்கிறாங்க? என்னன்னா முதல்ல துரதிருஷ்டவசமாக பார்லிமெண்ட்ல ஒரு வாரமா ஒண்ணு நடக்கலைங்கிறதா செய்தி. அதுல ஏன்னா இதுல ஒரு பேட்டர்ன் அல்லது ஒரு பாணியை பார்க்க முடியுது. இந்த பிஜேபி அல்லது என்டிஏ தலைமையிலான அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே அந்த 2014ஆம் ஆண்டு காலம் தொடக்கமே ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து கூர்ந்து கவனிச்சோம்னா ஒரு விஷயம் நல்லா தெரியுது. என்னன்னா எய்தர் மைவே ஆர் ஹைவேங்கிற மாதிரி இந்த எதிர்கட்சிகளின் நோக்கம் என்னன்னா, பார்லிமெண்ட் நடக்காத சமயத்துல, அதாவது நாடாளுமன்றம் நடக்காத சமயத்துல உடையாத பிரச்சனைகளை எழுப்பி உடனடியாக நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும், விவாதிக்க வேண்டும் தான் குரல் கொடுக்கிறது. அப்புறம் நாடாளுமன்றம் தொடர் கூட்டத்தொடர் ஆரம்பிச்ச உடனே தொடர்ச்சியாக நாட்கள் ஏதாவது ஒரு ஆக்கப்போர் பண்ணி கலாட்டா பண்ணி பார்லிமெண்ட்டை முடக்கி நடக்க விடாம செய்யறது. இது ஒரு பாணியாவே நடக்குது. இப்ப இந்த கூட்டத்தொடர்ல கூட ஒரு 6 நாட்கள் வரைக்கும் எந்த விதமான ஒரு பிசினஸ் சொல்லுவோம் பார்லிமெண்ட் நடைமுறையில் எந்த விதமான செயல்பாடுகளுமே இல்லாம பார்லிமெண்ட் முடங்கி போனது மிக மிக துரதிருஷ்டம். ஏன்னா இந்தியாவில மற்ற நாடுகள் மாதிரி இல்லாம ரொம்ப ரொம்ப குறைவான நாட்கள் தான் ஆண்டுக்கு பார்லிமெண்ட்டே கூடுது. பொதுவாக 3 கூட்டத்தொடர்கள் தான் இருக்கும். கோடைகால தொடர், மழைக்கால தொடர், அப்புறம் பட்ஜெட். இந்த மாதிரி வரும்போது சில நேரங்கள்ல அசாதாரணமா முக்கியமான விஷயங்கள் விவாதிப்பதற்கு பார்லிமெண்ட் கூடுறது உண்டு. ஆனா இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட்டுங்கிறது மிக முக்கியமான தேசிய அளவில் கொள்கைகளை வகுக்கக்கூடிய இடம்ங்கிறது அந்த இடத்துல விவாதிச்சு மாற்று கருத்துக்கள் இருந்தா அதற்கு ஏற்ற வகையில் அரசியல் சட்டத்தை மாற்றுவதோ அல்லது திருத்தங்களை கொண்டு வருவதோ அப்படி செய்யணுமே ஒழிய அதை செய்யாமல் பார்லிமெண்ட்டுக்கே வரது கிடையாது. வந்தாலும் கூச்சல் குழப்பங்கிறது துரதிருஷ்டவசமா நடந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த டெல்லியில போராடியவர்கள் இப்ப இந்த போராட்டம் ஓரளவுக்கு அரசு தரப்புல இருந்து 2 அமைச்சர்கள் பேசிய பிறகு முடிவுக்கு வந்திருக்கிறது. 3 கோரிக்கைகளை முன் வச்சாங்க. முதல் கோரிக்கை பிரகாரம் தர்மேந்திர பிரதான் அவர் பதவி விலகணும்னு சொன்னாங்க. அது அவர் பதவி விலகிட்டார். சரி, அவர் பதவி விலகுவதிலேயே பலவிதமான மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா அதனுடைய ஒரு பின்புலம் பார்க்கணும். 1997ல ஏபிவிபி, அதாவது அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தினுடைய பொதுச் செயலாளராக இதே தர்மேந்திர பிரதான் இருந்த பொழுது ஒரிசால ஒரு பேப்பர் லீக், அதாவது தேர்வுக்கான அந்த வினாத்தாள் கசியுது. அப்ப இவரே பெரும் போராட்டம் நடத்தி தடியடியெல்லாம் ஏற்பட்டு அவருக்கே உடல் ரீதியா காயங்கள்லாம் ஏற்பட்டுது. அப்போ அதே தர்மேந்திர பிரதான் இப்போ அமைச்சரவையில் இருக்கும்பொழுது இது ஒரு இன்டரிம் ரிலீஃப் தான். ஒரு அமைச்சர் ராஜினாமா. தர்மேந்திர பிரதான் நேரடியாக இந்த நீட் தேர்வு கசிவு விஷயத்தில் ஊழலில் ஈடுபட்டார் அல்லது பேப்பர் கசிவதற்கு அவர்தான் காரணம் என்று எந்த வகையான முகாந்திரமும் எங்கவும் இல்லை. எதிர்கட்சிகள் அது மட்டும் இல்லையா, அதாவது பாஜக ஆதரவாளர்களே அவர் மேல என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னா, இந்த யூஜிசி ரிஃபார்ம்ஸ் அது அதுல ஒரு குளறுபடி. என்இபி திடீர்னு அந்த இந்திய 9வது 2 வருஷம் கழிச்சு வர்றதுங்கிறது இந்த வருஷத்துல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு நிறைய குளறுபடி இருக்கிறதுனால பாஜக ஆதரவாளர்களே கொஞ்சம் ஷஃபிள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மேல சில பல குற்றச்சாட்டுகள் இருக்கதானே செஞ்சது. இல்ல, குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுங்கிற வேற. நம்ம அரசியல் நடைமுறை எப்படின்னா, ஒரு மினிஸ்டரை அதாவது ஒரு அமைச்சரை நியமிப்பதும் அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்குவது பிரதமருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது. பிரதமருடைய நம்பிக்கையை அந்த அமைச்சர் பெற்றிருக்கின்றாரா? அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அவர் திறம்பட செயல்படுத்துகின்றாரா அப்படிங்கிறதா கேள்வி. குளறுபடிகள் அப்படிங்கிறது எல்லாத்திலுமே இருக்கும். ஆனா அப்படி பார்த்தா ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வர முடியுங்க. ஒரு தனி நபர், ஒரு தனி அமைச்சரை மட்டுமே எடுக்க முடியாது. இப்போ எந்த ஒரு கொள்கை முடிவானாலும் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த தனிப்பட்ட அமைச்சகம் மட்டும் அல்லாமல் பல அமைச்சகங்கள் சேர்ந்தால்தான்
அந்த கொள்கை முடிவை சரி பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு எடுப்போமே, இப்போ வந்து ஒரு விமான போக்குவரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அதனோட ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இன்வால்வ், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி இன்வால்வ், அப்போ கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் ரெகுலேஷன் வரும், ஹோம் செக்யூரிட்டி, இப்படி ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அது மாதிரி எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் வரும்போது எஜுகேஷன்ல என்னென்ன கல்வித்துறையில என்ன ஒரு இன்ஹெரிண்ட், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அல்லது ஒரு பலவீனம் என்னன்னா, கல்வி வந்து மத்திய பட்டியலிலும் இருக்கிறது, மாநில பட்டியலிலும் இருக்கிறது. கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது இங்கேயும் இருக்கிறது அங்கேயும் இருக்கிறது. ஆனா உச்சநீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பு பிரகாரம் என்ன சொல்லுதுன்னா, மத்திய பட்டியல் மாநில பட்டியல் இரண்டிலுமே ஒரு அம்சம் இருக்குமாயின் கொள்கை ரீதியான முடிவு எடுக்கப்படும் பொழுது மத்திய அரசு எடுக்கின்ற முடிவு வந்து மாநில அரசின் முடிவுகளை ஓவர் செய்யும், அதாவது அதை தாண்டி வலுப்பெறும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது தான் செல்லுபடியாகும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இப்ப இந்த குழப்படிங்கிறதுக்கு வந்து பெருசா ஒன்னும் ஆகல. என்ன சொல்றாங்கன்னா, இப்படி குழப்படின்னு பார்த்து கொண்டே இருந்தா எந்த கொள்கையுமே எந்த சமயத்திலுமே எந்த அரசாலும் நடைமுறைப்படுத்த முடியாது. அத குழப்படிகள்னு சொல்வதை விட சில குறைபாடுகள்னு சொல்லலாம், அதான் சரியான பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆக்ட் வரும்பொழுது அந்த ஆக்ட் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட பிறகு அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள்லாம் வரும்போது அமெண்ட்மெண்ட்ஸ் வருவதுக்கு இப்படி மாற்றி அமைக்கலாம், அப்படி மாற்றி அமைக்கலாம். இல்ல எதற்காக தர்மேந்திர பிரதான் அந்த உதாரணத்தை நான் சொன்னேன்னா, அவர்கள் வைத்தது 3 கோரிக்கைகள். முதல் கோரிக்கை பிரகாரம் வந்து அமைச்சர் பதவி விலகிவிட்டார். அது கூட வந்து ஒரு டெம்பரவரி தான். இதே ஒரு 3 மாதம் 6 மாதங்களுக்கு பிறகு பிரதமர் தர்மேந்திர பிரதான் மீண்டும் அமைச்சரவையில் வர வேண்டும் என்றால் அதை யாரும் தடுக்கவும் முடியாது, கேள்வியும் கேட்க முடியாது. அது வந்து எனவே அது வந்து தட் இஸ் ஒன்லி டெம்பரவரி ரிலீஃப், ஒரு தற்காலிக நிவாரணம் தான். இரண்டாவது கோரிக்கை அவர்கள் கேட்டது வந்து இந்த 1 கோடி ரூபாய் இழப்பு. இந்த 1 கோடி ரூபாய் இழப்பு என்பதை ஒரு நாளும் ஒருபோதும் எந்த நீதிமன்றங்களும் ஒப்புக்கொள்ளாது. ஏன்னா அதுல என்ன ஆகும்னா, அதற்கான அளவுகோல்களோ நடைமுறைகளோ கிடையாது. அப்போ வந்து இது வந்து ரெட்ராஸ்பெக்டிவா ப்ராஸ்பெக்டிவாக கேள்வி வரும். அதை முன் தேதியிட்டு நடைமுறைப்படுத்துவதா அல்லது பின் தேதியிட்டு நடைமுறைப்படுத்துவதாங்கிற கேள்வி இருக்கு. அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, இது ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக ஒரு தற்கொலைக்கு தூண்டக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு வந்து அது ஒரு மாதிரி விமர்சிக்கப்படும். அப்ப தேர்வுல வந்து அப்ப ஏன் இது வந்து நீட் தேர்வுக்கு மட்டுமா, ஏன் அப்ப ஐஐடி போன்ற ஜேஇ தேர்வுகளிலும் தோல்வி அடையவர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் நேஷனல் லா எக்ஸாம் அதுலயும் தோல்வி அடைகிறாங்க. இப்ப ஐஐடி தேர்வுகள், யூபிஎஸ்சி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி, நேஷனல் லா எக்ஸாம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எக்ஸாம், அப்படி எந்த தேர்வு எடுத்தாலும் வெற்றி பெறுகின்ற மாணவர்களும் இருக்கிறார்கள், தோல்வி அடையவர்கள் இருக்கின்றார்கள். அது மாணவர்களுடைய திறமை, அந்த கேள்வித்தாளினுடைய கடுமை, இதெல்லாம் வந்து பலதான் இருக்கு. அப்போ ஒரு தேர்வில் தோல்வி அடைபவர்களுக்கு மத்திய அரசின் இழப்பீடு என்று வந்தால் அது வந்து இட் வில் ஓபன் எ பிக் ஃப்ளட்கேட். அது கட்டுப்படுத்த முடியாத அளவு போகாது. அதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியக்கூறு என்பது நீதிமன்றத்தின் வரைவுக்கு உட்பட்டது. ஒரு கால நீதிமன்றத்தை ஒத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. மூன்றாவது கோரிக்கை அவர்களை சேர்ந்து சொன்னாங்க, போராடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு. இதுல எங்க சிக்கல் வருதுன்னா, போராடியவர்கள் யார்? அந்த நம்ம எல்லாருமே வந்து அந்த காணொலி காட்சிகளை பார்த்தோம். இல்ல இதுல ஒரு விஷயத்த நம்ம வந்து தெளிவுபடுத்தலாம். நம்ம இது எதுவும் நம்ம எடிட்டோரியலா நம்ம வந்து எந்த முடிவை நம்ம எடுக்கல. நீட் தேர்வில் குளறுபடிகள் நடந்தன, அதில் மாற்று கருத்து இல்லை. வினாத்தாள்கள் கசிந்தது, அதுலயும் மாற்று கருத்து இல்லை. தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அதுலயும் மாற்று கருத்து இல்லை. மிகவும் கடுமையான ஒரு போட்டித் தேர்வில் படித்த மாணவர்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும், அதுலயும் மாற்று கருத்தே கிடையாது. அதனால ஏதோ நம்ம வந்து மத்திய அரசுக்கோ அல்லது ஆளுகின்ற கட்சிக்கோ நாம் வால் பிடிக்கிறோம் என்று பார்க்கின்ற நேயர்கள் யாரும் கருதிவிடக் கூடாது. தவறு நடந்தது, அந்த தவறு நடக்காமல் இருந்திருக்க வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. அதுதான் என்ன பண்ண இது நல்ல ஒரு விஷயத்தை இந்த டைம் லைனை கவனிக்குது. என்னைக்கு நீட் தேர்வு நடந்தது, என்னுடைய நினைவு சரியா இருக்குமா, மே மாதம் 4ஆம் தேதி, 3ஆம் தேதி 4ஆம் தேதி நடந்தது. இந்த தேர்வில் குளறுபடிகள் அல்லது இந்த வினாத்தாள் கசிந்திருக்குன்னு யாரு எதிர்கட்சிகள் சொன்னாங்களா, காங்கிரஸ் கட்சி சொன்னாங்களா, இல்ல வேற யாவது புலனாய்வு புலிகள் கண்டுபிடிச்சு சொன்னாங்களா? இல்லையே. தேர்வு நடந்து 4 நாட்களுக்கு பிறகு அந்த தேர்வை நடத்திய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை, அவர்களே தான் இங்க வந்து ஒரு பிரச்சனை இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், வினாத்தாள் கசிவு நடைபெற்று இருக்கிறது, எனவே அது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். எனவே இதை வந்து மத்திய புலனாய்வு முகமை, தேசிய புலனாய்வு முகமை சிபிஐ விசாரித்தால் சரியாக வரும் என்று அந்த போலீஸுக்கு போய் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அந்த புகார் அளித்து அது விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னதே அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான். அப்ப எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட சேர்ந்துதானே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒர்க் பண்ணுது. இன்னொன்னு என்னன்னா, மே மாதம் 14ஆம் தேதி நினைக்கிறேன், கரெக்டா 10 நாள் தேர்வு முடிந்த பிறகு அமைச்சராக இருந்து பதவி விலகி இருக்கின்ற தர்மேந்திர பிரதான் மாணவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சலுக்கு நான் தனிப்பட்ட முறையில் அவர்களிடம் மன்னிப்பு கோருகிறேன், தார்மீக ரீதியில் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சொல்லிட்டார்.
அப்போ இதுல வந்து அமைச்சர் பொறுப்பேற்கிறார், தேர்வை நடத்தியவர்களே குளறுபடி இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க, சிபிஐக்கு போயாச்சு. அடுத்த கட்டமா என்ன நடக்குது? உடனே பிரதமர் பார்வைக்கு வந்து அவர் சொல்றாரு, இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, கடுமையான நடவடிக்கை தேவை என்று சொல்லிதான் அந்த விசாரணை முடுக்கி விடப்படுகிறது. கிட்டத்தட்ட 47 பேர் வந்து தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு 17 பேர் மேல வழக்கு பதியப்பட்டு சிபிஐ வந்து விசாரித்துட்டு வருது. இந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் யார்? நிஜமாவே அல்லது உண்மையிலேயே நீட் தேர்வுக்கு தோன்றி அந்த தேர்வில் தோல்வி அடையாதவர்களா? இல்லையே. சராசரி வயது வந்து கிட்டத்தட்ட 40 வயதுன்னு ஊடகங்கள்ல செய்திகள் வருகிறது. இப்ப இதுல போராட்டத்தில் எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டார்கள்? அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, இந்த மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும், அல்லது நீங்க சொல்லிட்டு இருக்கப்ப இப்ப நடந்துகிட்டு இருக்கு 2800க்கும் மேற்பட்ட குற்ற பின்னணி உள்ள இளைஞர்கள் இதுல கலந்துகிட்டாங்க அப்படின்னு டெல்லி போலீஸ் வந்து ஆதாரத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ், போட்டோ, காப்பி எல்லாத்தையும் ஆதாரத்தோட கொடுக்குறாங்க. அவங்க மேல சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, போலீசார் எப்படி வந்து பெல்லட் கன்ஸ் யூஸ் பண்ணது, மாணவர்கள் மேல தடியடி, லத்தி சார்ஜ் பண்ணதுக்கு ஒரு விசாரணை குழுவோ கண்டனம் தெரிவிச்ச உச்ச நீதிமன்றம், போலீஸ் அதிகாரிகள் மேல யாரு தாக்குதல் உட்படுத்தினாங்களோ அவங்க மேலேயும் விசாரணை கமிஷன் வச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு சொன்னதுக்கு சிஜேபியினர் எதிர்க்கிறாங்க. அவங்க மேல யாராவது, ஏன்னா 2வது கோரிக்கையே நாங்க வச்சது யார் மேலேயும் எஃப்ஐஆர் போடக்கூடாது, அப்படி போட்டு இந்த எஃப்ஐஆரும் எடுத்துடணும்னு சொல்லிட்டு. இப்ப குற்ற பின்னணி உள்ள சமூக விரோதிகள் மேல கூட இப்ப கவர்மெண்டால நடவடிக்கை எடுக்க முடியல. எடுக்கிறோம்னு சொன்ன 3 கவர்மெண்ட்டை உடனே சிஜேபி நாங்க தெருவுக்கு வந்து திருப்பி போராடுவோம் ஜந்தர் மந்தர்ல அப்படிங்கிறாங்க. இதை கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்றது? இல்ல, இப்ப சிஜேபி வந்து அவரோட கோரிக்கை வந்து வைத்தார்கள், கோரிக்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதுங்கிறத விட அவர்களுடைய அந்த பெரும்பகுதியான அந்த பணி முடிவுக்கு வருது. அவர்கள் வந்து திருப்பி திருப்பி போராட்டத்துல இறங்கினாங்க அப்படின்னா அதற்கான எதிர்வினைகளை அவர்கள் சந்திக்க வேண்டிய சூழலுக்கு முகம் கொடுத்துதான் ஆகணும். இல்ல, மிக முக்கியமா இந்த வழக்கு நேற்று, அதாவது இந்த மாதம் 29ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது தலைமை நீதிபதி தலைமையிலான அந்த அமர்வு என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்து இதை கண்காணிப்போம் அப்படின்னு இந்த நீதிபதிகள் அமர்வுல என்ன சொல்லிட்டு கண்காணிப்போம். அப்புறம் மேற்கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க? இதில் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதீர்கள் அப்படிங்கறத சொல்லிட்டு மிக முக்கியமா ஒண்ணு சொல்றாங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வழக்கு பதியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம். அதில் விதிவிலக்கு யாருன்னா ஏற்கனவே குற்ற பின்னணிகள் இருப்பவர்கள், அவர்களை தவிரதான் மற்றவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஏற்கனவே குற்ற பின்னணி அல்லது சமூக விரோத வழக்குகள் அவர்கள் மீது பதியப்பட்டு இருந்தால் அவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெறுவார்களே, ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த தயக்கமும் இல்லை என்பதை இந்திய உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி விட்டது. இன்னொன்னு, இப்ப எல்லாமே போராட்டம் நடக்கும், அந்த போராட்ட களத்தில் வன்முறையில் ஈடுபடுவார்கள், பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பார்கள். அப்படிங்கிற சமயத்துல அந்த போராடியவர்கள் ஒரு கோரிக்கை வைத்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு கேட்டு அதற்கு அரசு அடிபணிந்து சரி அந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா இது வந்து நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் மிகப்பெரிய கேள்வி எழும். அப்ப என்ன ஆகும்னா, போராடுவதற்கு இந்திய அரசியல் அமைப்பின்படி உரிமை இருக்கிறது. அது கூட என்ன, ரைட் டு பீஸ்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெஸ்ட் தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அதாவது அமைதியாக வன்முறையற்றைய வழியில் அறப்போராட்டம் செய்வதற்கு அரசியல் சாசனத்தில் இடம் இருக்கிறது, உங்கள் எதிர்ப்பை நீங்கள் தெரிவிக்கலாம். ஆனால் அது வன்முறையுடன் கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டமாக இருந்து பொது சொத்துக்கு பங்கம் ஏற்படுத்தினாலோ, பொது சொத்தை சேதம் விளைவித்தாலோ, அதன் போது உயிரிழப்பு ஏற்படுத்தினாலோ அதற்கு உரிய வகையில் நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திற்கு பல தீர்ப்புகள்லாம் இருக்கிறது. அதனால போராடுவதற்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அந்த போராட்டத்தின் பொழுது வன்முறைகள் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு குலையுமாயின்னு அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடப்பாடும் நடவடிக்கையும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதனால அதையும் ரொம்ப மிக முக்கியமா கவனிக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு அப்பாற்பட்டு தான் இத இந்த கரப்பாம்பூச்சி கட்சியினர் இல்ல சிஜேபின்னு சொல்லக்கூடிய மெயினா என்ன கோரிக்கை விடுத்தாங்க? தேர்வில் குளறுபடி நடந்திருக்கிறது, உடனடியாக அது குறித்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இப்பொழுது மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க, இந்த தேர்வு முறைகளில் பித்தலாட்டம் நடைபெறக்கூடாது என்பதற்காக அது என்ன, அதற்கான ஒரு சட்ட மசோதா, இன்னொரு சட்டமாக பார்லிமெண்ட்ல விவாதிச்சு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்ற பிறகுதான் அது சட்டம் என்கிறது வரும். அந்த சட்ட முன்வடிவு, சட்ட மசோதாவை வந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அது குரல் வாக்கு மூலம் அது வந்து அந்த சட்ட மசோதாவும் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இதுல ஒரு விஷயத்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு, உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு வேணா இந்த வந்து வினாத்தாள் கசிவெல்லாம் பெரும் பிரச்சனையா பேசப்படுது. 1991ஆம் ஆண்டு
உத்தரப்பிரதேச மாநிலத்துல அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்தவர் கல்யாண் சிங். அப்பொழுது அங்கெல்லாம் வடநாட்டுல எல்லாம் வந்து இந்த 12ஆம் ஆண்டு தேர்வுல பெரிய அளவுக்கு இந்த பார்த்து எழுதல, இந்த காப்பி அடிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு பரவலாக இருந்த ஒரு விஷயம். அது அப்போ ஒரு பெரும் பிரச்சனையா எழுந்த உடனே அதை தடுப்பதற்காக 1991ஆம் ஆண்டு கல்யாண் சிங் ஒரு சட்டத்தை கொண்டு வரார். அப்பொழுது உள்துறை கல்வி அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங் தான் அந்த சட்ட மசோதாவை உத்தரப்பிரதேச சட்டமன்றத்துல முன்மொழியிறார். அது மசோதா ஏற்றுக்கொள்ளப்படுது. மாநில ஆளுநர் உத்தரவு வழங்கி சட்டமா வருது. என்னன்னா, இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் ஈடுபடுபவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதமும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அப்படின்னு அது சட்டமாக்கப்படுது. ஆனால் ஓராண்டுக்கு பிறகு சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் இணைந்து ஆட்சிக்கு வந்த பிறகு 1993ஆம் ஆண்டு தேர்தலில் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது இந்த சட்டத்தை திரும்பி பெறுகிறார்கள். இந்த சட்டத்தை ரத்து பண்ணிடுறாங்க. அதனால இந்தியாவில் முதலாக இந்த தேர்வு ஒழுங்கீனங்கள், தேர்வு நடைமுறைகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்து அதை முறைப்படுத்தணுங்கிற நடவடிக்கை எடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அரசு தான். அது ஒரு புறம் இருக்க, இப்ப நேற்றைக்கு குரல் வாக்கின் மூலம் இது நிறைவேறி இருக்கிறது. எந்த எதிர்கட்சிகள் இந்த நீட் தேர்வில் குழப்படி நடந்திருக்கிறது என்று கூறி நிவாரணம் வேண்டும் அல்லது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்னாங்களோ, அப்ப நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா வரும்பொழுது அதில் ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்வது, ஒரே கோஷம் போடுவது என்று செய்யும் பொழுதுதான் அந்த மசோதா ஏன் பில்ல பாஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்ற காரணம், மாணவர் மேல யார் உத்தரவு பேர்ல இந்த தாக்குதல் நடைபெற்றது, அதற்கு அமித்ஷா அவர்கள் பொறுப்பேற்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த ஒரு குழு ஒண்ணு போட்டிருக்காங்க தலைமை, என்னென்னலாம் பேப்பர் லீக் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான சிஸ்டமேட்டிக்கா நம்ம ரிஃபார்ம் பண்ணணுங்கிற குழுல ஐஐடி காமக்கோடி, நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் டைரக்டர் ஐஐடி காமக்கோடி இருக்கார். அவர் தலைவரா இருக்காரு. கோமுத்ரா டீச்சர் அப்படின்னு பிரியங்கா காந்தி விமர்சிக்கிறாங்க. இந்த 2 பேர் அண்ணன் தங்கை, இந்த 2 பேர் அவர்களோட இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம பதில் சொல்றதை விட காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த உறுப்பினரும் இந்திய மத்திய அரசில் முன்னாள் உள்துறை அமைச்சர், பாதுகாப்பு போன்ற பல உயர் பொறுப்புகள் இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சுக்கு அவர்தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அதுல என்னன்னா, அதை ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ் உள்ள பார்க்கணும். அதாவது பெரும்பாலான அவர் கூறிய அந்த கருத்தோ அல்லது அந்த விமர்சனமோ ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறது தான். இப்போ இது ஏன் இப்ப சென்னை ஐஐடியினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய பேராசிரியர் காமக்கோடி அவர்கள் துறை சார்ந்தவர்களுக்கு அவர் எவ்வளவு வல்லவர், அந்த துறையில் அவருடைய பங்களிப்பு என்ன, இந்தியாவுடைய கணினி துறை மேம்படுத்துவதற்கு அவர் எந்த அளவுக்கு பாராட்டி பங்கு பற்றி இருக்கின்றார் என்றெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இது புது, அதாவது அந்த கல்விமான்கள் சர்க்கிள் இருக்கு, அந்த அகாடமிக் சர்க்கிள், அதுலயும் தொழில்நுட்ப வல்லுநர்களிடையே அவர் பேராசிரியர் காமக்கோடியினுடைய பங்களிப்பு கணினி துறையில எல்லாருக்குமே தெரியும். அது நாடாளுமன்றத்துல அவங்க திருமதி பிரியங்கா அவர்கள் பேசியது ஏற்புடையது அல்ல என்பதை சமூக ஊடகங்களில் வரக்கூடிய கருத்துக்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப ஏன் இப்ப பசுவினுடைய சிறுநீர் பத்தி இவங்க ரொம்ப கேவலமா பேசுறதோ, இவங்களுக்கு அந்த அவர்கள் கூறுகின்ற அந்த வலதுசாரி இந்துத்துவ அமைப்பின் மீதான ஒரு எதிர்ப்பாக இருக்கலாம் ஒழிய இதற்கு இன்னொன்ற பார்க்கலாம். வளைகுடா நாடுகளுக்கு பயணித்திருப்பவர்களுக்கு தெரியும். வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் சரி, நீங்க அங்க போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பல பல்பொருள் அங்காடிகள், சூப்பர் மார்க்கெட்டாரு, அங்க இருக்கக்கூடிய பல மருந்தகங்களில் ஒட்டகத்தின் சிறுநீரை அங்கு மருத்துவ பயன்பாட்டிற்காக அவர்கள் வைத்திருப்பது ஒரு புதிய செய்தியோ புதிய விஷயமோ கிடையாது. பல விமான நிலையங்கள் இருக்கக்கூடிய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ல கூட ட்ரெடிஷனல் ப்ரொப்ரைட்டரி ஆயுர்வேத மெடிசன் சொல்லி எல்லாம் விற்கிறாங்க. அப்போ இது யாரை சிறுமைப்படுத்துகிறார்கள், எதற்காக சிறுமைப்படுத்துகிறார்கள் என்பது எப்படின்னா, ஒரு சாராரை, சமூகத்தின் ஒரு சாராரை சிறுமைப்படுத்தி வாக்கு வங்கி அரசியலுக்காக மறுசீராரை தூக்கி பிடிக்கின்றது ஒழிய, இப்போ அறிவியல் ரீதியா ஒண்ணு தெரியுமா, இந்தியாவிலிருந்து ஆண்டுதோறும் 450 கோடி ரூபாய்க்கு சவுதி அரேபியா இந்தியாவிலிருந்து மாட்டு சாணம், குறிப்பாக பசுமாட்டின் சாணத்தை இறக்குமதி செய்கிறார்கள். இது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியுது? எதற்காக என்றால் அங்கு விளைகின்ற பேரீச்சம்பழ மரங்களுக்கு இயற்கை உரமாக அதை பயன்படுத்துகிறார்கள். அப்ப 450 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டி தரக்கூடிய பசுஞ்சாணத்தை சவுதி அரேபியா
இறக்குமதி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தெரியாமலா செய்கின்றார்கள் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அல்லது இயற்கை குணங்களுக்கு. எனவே இந்த நாடாளுமன்றத்தில் பேசியதெல்லாம் ஒரு ஒரு தனி நபரை சிறுமைப்படுத்துவதான பேச்சு. இப்ப அவர் பேராசிரியர் காமகோடியினுடைய கல்வி தகமைகள் என்ன, அவருடைய அனுபவங்கள் என்ன, அவர் இதுவரை பொறுமை காக்கின்றார், அது அவருடைய மேன்மையை காட்டுகிறது. அவர் திருப்பி என்னை விமர்சிக்கின்றீர்களோ, என்னை விமர்சிக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு கல்வி தகமைகளோ தகுதிகளோ இல்ல ஆய்வு கட்டுரைகளோ நீங்கள் சமர்ப்பித்திருக்கிறீர்களா என்று கேட்டால் அந்த கேள்வியை முன்வைத்தவர்கள் எவ்வளவு ஒரு பலவீனமான நிலைக்கு ஆளாவார்கள். அது ரொம்ப ஒரு தவறானது. நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் பங்கு பெறுவதை விட தனிநபர் விமர்சனங்களை தொடர்ந்து இப்படி செய்து வருகின்ற காரணத்தினால்தான், அதாவது ஆக்கப்பூர்வமான அரசியலில் ஈடுபட்டு மக்களின் மனங்களை வென்று வாக்குகளை பெற முடியாத காரணத்தினால்தான் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சி வெற்றியை நோக்கிய பாதையில் செல்லாமல் ஒரு இறங்கு முகமாக செல்கிறது. அந்த காங்கிரஸ் கட்சி உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக்கப்பூர்வமாக அரசியல் செய்யணும். எதிர்கட்சிகளை விமர்சிக்கலாம், ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம், பிரதமரை விமர்சிக்கலாம், தவறே கிடையாது. பிரதமர் சொன்ன கருத்துக்களோ உள்துறை அமைச்சர் சொன்ன கருத்துக்களோ தவறாக இருக்குமோ ஆதாரத்துடன் விமர்சிக்கலாம். அதை தான் எதிர்கட்சிகள் செய்ய வேண்டும். ஆனால் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி அரசியல் செய்வதை விட எதிரியாக ஆளுங்கட்சியில் இருப்பவர்களை பார்த்து அரசியல் செய்கிறது என்பதுதான் இதில் மிகவும் வருந்தத்தக்க உண்மை. அப்படித்தான் இரண்டாவது மசோதா வந்தே மாதரம் மசோதா. யாரெல்லாம் அவமதிக்கிறாங்களோ வந்தே மாதரம் அந்த நம்ம தேசிய பாடலை அவமதிக்கிறாங்களோ அவங்களுக்கு உகந்த தண்டனை கொடுக்கிறது தான் இந்த மசோதா. இதையும் எதிர்க்கிறாங்க. குறிப்பா கனிமொழி அவர்கள், திமுக எம்பி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, ஒரு பாடலை நீங்க கட்டாயப்படுத்திலாம் பாட வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. வந்தே மாதரம் பாடலுக்கு கூட இங்க இந்தியால எதிர்ப்பா. ஏன்னா அந்த பாட்டை பாடிதான் நம்ம சுதந்திரமே பெற்றோம். இதை எப்படி பாக்குறீங்க? அதுவும் காங்கிரஸ் திமுக முதற்கண்டு இருக்கு. இது அப்பட்டமான அரசியல் தான். அப்ப அடுத்த கேள்வி, அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது தமிழர்கள் உணர்வுகளுக்கு மிகவும் நெருக்கமானது. தமிழர்கள் என்கின்ற வகையில் நமக்கு அதெல்லாம் அது ஒரு பெருமையும் கூட. இப்ப இதுல என்னன்னா, வந்தே மாதரம் பாடுவதற்கு எதிர்ப்பா அல்லது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கான ஆதரவா? அப்ப பார்த்தா தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட வேண்டும் அல்லது அதற்கு இருக்கக்கூடிய சீரிய கருத்துக்களுக்கு யாரும் எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல தமிழ்நாட்டுல. இப்போ இது தேவையில்லாம ஒரு பிரச்சனை ஏற்படுது. எதற்கு முதன்மை கொடுப்பது? அப்போ தேசிய அளவில் பார்க்கும் பொழுது தேசிய பாடல், மாநில பாடல் அப்படிங்கிறது தான். இப்ப சில நாடுகள், வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்க என்றால் தேசிய அளவில் அதற்கு ஒரு கொடி இருக்கும். அதுல இருக்கக்கூடிய மாநிலங்கள் அளவிற்கு ஒரு கொடி இருக்கும். ஒரு தேசிய நிகழ்வு, உதாரணமா நைஜீரியா போன்ற ஒரு நாடை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆப்பிரிக்கால பல நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லைன்னா பிரித்தானியாவை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ அங்க வேல்ஸுக்குன்னு தனியா ஒரு கொடி இருக்கு, ஸ்காட்லாண்டுக்குன்னு தனியா ஒரு கொடி இருக்கு, நார்தர்லாந்து. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இங்கிலாந்து மன்னரோ இல்ல மகாராணியோ பங்கு பெறும் பொழுது முதலாவதாக முதல் வணக்கம் அல்லது முதல் மரியாதை என்பது தேசிய கொடிக்கு தான். ஆப்பிரிக்காலே அப்படி. அப்போ தேசியம் என்பதற்கு முதலாவதாகும், அடுத்ததாக அந்தந்த மாநிலம் அல்லது அந்த ஒரு நாட்டிற்குள் பல தேசம் அப்படிம்பாங்க. அதற்கான முக்கியத்துவம் அப்படிதான் பார்க்கணும் மொழிய. இப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, வந்தே மாதரம் பாடுவதன் மூலம் தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமதிக்கிறார்கள் அல்லது பாடுவதற்கு. அது என்ன காரணம்னா, இஸ்லாமிய பெருமக்களுக்கு வந்தே மாதரம் பாடல்ல உடன்பாடு இல்லை. ஏன்னா அது சுதந்திர போராட்டத்தின் பொழுது, அதாவது அன்னை பூமியை வணங்கி, அதாவது மேற்கு வங்கத்துல தான் பங்கிம் சந்திர சட்டோபாத்தியார் எழுதும் போது அது எப்படின்னா, மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த துர்கா வாகினி அந்த சக்தி வழிபாடு மேற்கு வங்க மாநிலத்துல ரொம்ப உணர்வு பூர்வமானது. அரசியல் பேசுகின்ற மம்தா பானர்ஜி கூட நவராத்திரி விழாவும் போது எந்த வகையிலும் அங்க இருக்கக்கூடிய அந்த காளி வழிபாடை அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. அப்படி துர்கை வழிபாடுல ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பங்கு சலோ, அதாவது அந்த போராட்டத்திற்கு செல்லும் பொழுது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அது ஒரு ஊக்குவிக்கின்ற பாடலாக இருந்தது. அது இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு தனி ஒரு தெய்வத்தை துதி பாடுவது என்பது அவர்களுக்கு ஏற்புடையதல்ல. அதுதான் பிரச்சனையே ஒழிய இவர்களுக்கு என்ன, இஸ்லாமிய மக்களை திருப்திப்படுத்த வேண்டும், வாக்கு வங்கி அரசியல் செய்ய வேண்டும். சரி, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடலாம் என்றால் ஏன் தமிழ்த்தாய் வாழ்த்தையை முழுமையாக பாடக்கூடாது? அதுல இருக்கக்கூடிய ஒரு 2-3 பத்திகளையோ அல்லது 2-3 வரிகளையோ நீக்கிவிட்டு தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட யார் அனுமதித்தாங்கிற கேள்வி எழும் இல்லையா? அப்போ அதனால இந்த சட்டம் என்பது, நீங்க ஒரு சட்டத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் நீங்கள் உச்ச நீதிமன்றம் சென்று அந்த சட்டத்திலிருந்து விலக்கு கோரலாம், நிவாரணம் கோரலாம். இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று வாதிட்டு பெறலாம். ஏன்னா நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட பல சட்டங்களையே சட்ட ரீதியாக செல்லுபடியாகாது. அல்ட்ரா வைரஸ் கான்ஸ்டிடியூஷன்,
அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்திருக்கின்றது. அப்படியான மிகவும் பலமான காத்திரமான உச்சநீதிமன்றத்தை கொண்டது இந்த நாடு. அப்ப இந்த வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என்று மத்திய அரசு அல்லது தேசிய ஜனநாயக கூட்டமைப்பு அல்லது அமித்ஷா அவர்கள் தலைமையிலான அமைச்சகம் ஒரு சட்டம் கொண்டு வருகிறது என்றால், எதிர்கட்சிகள் குறிப்பாக திமுகவிற்கு அதன் உடன்பாடு இல்லை என்றால் உச்ச நீதிமன்றத்தை அணுகி இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்கின்ற நிவாரணத்துக்கு ஒரு சட்டத்தையே ரத்து செய்யும்படி கோரலாம். அதை விடுத்து சும்மா சாதாரண வாக்கு வங்கி அரசியல் செய்வது என்பது மக்களிடையே எடுபடாது. அதுதான் அதை திமுக உணர்ந்திருக்கின்றார்கள். இது புதிய கைப்புணுக்கு கண்ணாடி தேவையில் இதை திமுகவினர் முற்றாக அறிந்திருக்கின்றார்கள். அதனால இது இந்த மாதிரி சிறிய அரசியலிலிருந்து விடுபட்டு அல்லது ஒரு இணக்கப்பட்டு எங்கள் மாநில மொழி உணர்வுகள், அதனால எங்கள் மாநிலத்தில் மாநிலத்தில் ஒரு அரசு விழா நடைபெறும் பொழுது தமிழ் தாய் முதலில் பாடுவதற்கு அந்த சட்டத்தில் ஒரு சின்ன விதிவிலக்கை கொடுங்கள்னு கேட்கலாம். அது ஒண்ணு பெரிய, அது யாரு முடியாதுன்னு சொல்ல போறது கிடையாது. நாங்கள் முதலில் மாநில பாடலை பாடிவிட்டு அடுத்ததாக தேசிய பாடலை பாடுகிறோம் என்று அதுக்கு ஒரு விதிவிலக்கோ இல்ல ஒரு மனுவோ உச்சநீதிமன்றத்தில் கேட்கலாம். உச்சநீதிமன்றம் நாடாளுமன்றத்தை பரிசீலிக்கலாம். அந்த சட்டமே கொண்டு வரக்கூடாதுன்னு என்று சொல்லும் பொழுது அதுதான் பல கேள்விகளுக்கு வழிவகுக்குது. இதெல்லாம் திமுகவிலே மிகப்பெரிய சட்ட வல்லுநர்களா இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இதெல்லாம் வெறும் வாக்கு வங்கி அரசியலிலிருந்து வெளிவராமல் அதற்குள்ளேயே இன்னும் முடங்கி கிடைக்கிறார்கள் என்பதுதான் இதில் துரதிருஷ்டவசமான உண்மை. காரண இறுதியான கேள்வியா, எதிரி கட்சிகளுக்கு இப்ப வலுவான 2 காரணங்கள் கிடைச்சிருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட், பேப்பர் லீக், இந்த நீட் தேர்வோட பேப்பர் லீக் வலுவா எதிரி கட்சிகளுக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு சர்க்கிளா பிஜேபிக்கு இருக்கு. தனது அமைச்சரையே ராஜினாமா செய்யற அளவுக்கு இப்ப இருக்கு. அடுத்தது யூபியோட தேர்தலும் வர இருக்கு. சோ எப்படி சமாளிக்க போகுது பிஜேபி? சறுக்க தொடங்கிருச்சா? காங்கிரஸ்க்கு ஒரு வலுவான ஒரு காரணம் கிடைச்சனால அது புத்துயிர் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன நடக்க போகுது வரும் காலங்கள்ல? காங்கிரஸ் எப்படி தங்களுடைய மக்கள் நோக்கி செல்கின்ற அரசியலை முன்னெடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. இது எதிர்கட்சிகளுக்கு அவர்கள் தங்களை மீண்டும் தூண்டிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இப்ப பிஜேபிக்கு ஒரு சின்ன சர்க்கிளா பார்த்தாலும் மக்கள் வாக்களிக்கும் போது ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்து வாக்களிப்பதில்லை. தேசிய தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது மக்களுடைய வாக்களிப்பு எண்ணம் எப்படி இருக்கும், அதாவது கடந்த கால வரலாற்றை வைத்துத்தான் நாம் சொல்கிற மொழி இது இப்படியாகத்தான் இருக்கும் என்பதற்கு ஒரு சரியான ஒரு சூத்திரம் கிடையாது, ஒரு ஃபார்முலா கிடையாது. கடந்த கால அனுபவங்களை வைத்து பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது நாட்டை பாதுகாப்பாக முன்னெடுத்து செல்லக்கூடிய, வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லக்கூடிய தலைவர் யார் என்பது மிக முக்கியமான காரணி. அது மட்டுமல்லாமல் ஆட்சியில் எந்த கட்சி இருந்தாலும் சரி, இன்று பிஜேபியாக இருக்கலாம், நாளைக்கு காங்கிரஸா இருக்கலாம், இல்லை இன்னொரு மாற்று கட்சியாக கூட இருக்கலாம், அவர்கள் அந்த 5 ஆண்டுகளில் எப்படி செயல்பட்டு இருக்கின்றார்கள், அவர்கள் மீது ஊழல் புகார்கள் இருக்கின்றதா, அந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி இருக்கின்றது, இதையெல்லாம் மையப்படுத்தி தான் மக்கள் வாக்களிப்பார்களே ஒழிய, இப்போ அடுத்த தேர்தலில் நீட் தேர்வின் பொழுது வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு விட்டது என்று காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் செய்யுமானால், பிஜேபியிடம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த பொழுது எவ்வளவு முறை வினாத்தாள் கசிவாகி இருக்கிறது என்கின்ற தரவுகள் எல்லாம் அவர்கள் கைகளில் இருக்கிறது. எனவே இது எப்படி என்றால் அப்பப்போ ஒரு டெம்பரவரியா தான் பார்ப்பாங்களே ஒழிய, ஒரு கட்சி விமர்சனம் செய்யும் பொழுது அடுத்த கட்சி நம்மளை நோக்கி விமர்சனம் செய்யும் என்பதை காங்கிரசும் அறிந்திருக்கிறது, பிஜேபியும் அறிந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த நீட் தேர்வுக்கு முன்னால் ஏஐபிஎம்டி இருந்தது, ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட், அப்பெல்லாம் பேப்பர் லீக் நடந்திருக்கு, யூபிஎஸ்சில பேப்பர் லீக் நடந்திருக்கு. ஸோ எல்லா கட்சிகளுடைய ஆட்சி காலத்திலுமே இந்த தவறுகள் நடந்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் பெருசா பேசு பொருள் ஆகாது மக்கள் மனதுல. ஆனா என்னன்னா, இந்த இளைஞர்கள் பொது வாழ்வில் ஒரு பொது நோக்கத்திற்காக ஒன்றிணைந்து போராடக்கூடிய அந்த சிந்தனைக்கு அவர்கள் வருகின்றார்கள். சோ இளைஞர்கள் சிந்தனையை, அவர்கள் எதிர்பார்ப்பை ஆளுகின்ற அரசு பூர்த்தி செய்ய வேண்டும். ஒரு பிரச்சனையை நீங்கள் கொண்டு வந்தீர்கள், அதற்கு நாங்கள் தீர்வு கண்டிருக்கிறோம், மாணவர்களுடைய கருத்தை நாங்கள் மாணவர்கள் இளம் சமுதாயத்தினர், இளம் தலைமுறையுடைய கருத்தை நாங்கள் கவனத்தில் எடுக்கிறோம் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வேக்கப் கால், ஒரு எச்சரிக்கை மணி. ஆட்சியில் யார் இருந்தாலும் ஒரு தவறு அல்லது குறைபாடு இருந்தால் அதை திருத்திக் கொள்ள வேண்டியதுதான் ஜனநாயகத்தில் சரியான வழிமுறையாக இருக்கும். அதே போன்று இதே ஒரு பொது பிரச்சனைக்கு, அரசுக்கு எதிராக ஒரு பொது பிரச்சனை, அதில் நியாயம் இருக்குமாயின் மக்களை திரட்டி போராடக்கூடும், போராடலாம் என்கின்ற அந்த முன்னெடுப்பை காங்கிரஸ் கட்சி செய்யணும். ஒரு வலுவான எதிர்கட்சி இருந்தால்தான் ஆட்சி முறை ஜனநாயக விழுமியங்கள் படி சிறப்பாக இருக்கும்.
எதிர்க்கட்சிகள் தங்களுடைய பங்களிப்பை செய்யாமல் விட்டு ஆளும் கட்சி மீது பழி கூறுவது என்பது தங்களை தாங்களே பலவீனமாக அது காட்டிக்கொள்வது. காங்கிரஸ் மிக காத்திரமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு இருந்தால் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் ஆளும் கட்சியினரும் கொஞ்சம் அச்சத்தில் இருந்திருப்பார்கள். எந்த தவறு நடந்தாலும் எதிர்க்கட்சிகள் கேள்வி. அதனால ஆளும் கட்சி மீது எந்த அளவுக்கு அவர்கள் நேர்மையாகவும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டுமோ, ஜனநாயக ஒரு விழுமியங்கள்ல எதிர்க்கட்சி மிகவும் ஆக்கப்பூர்வமா செயல்படணும். அது ரொம்ப மிக மிக முக்கியம் ஒரு ஜனநாயகத்திற்கு. அதை காங்கிரஸ் கட்சியோ எந்த கட்சியோ இதை வைத்துக்கொண்டு முன்னெடுப்பார்களா என்று. அடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநில தேர்தல்கள் மாநில தேர்தல் இப்ப நம்ம சில நொடிகளுக்கு முன்னால சொன்னோம் இல்லையா, தேசிய தேர்தல் மாநில தேர்தல்கள் மாநில அளவிலான பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் நடத்தப்படுது. இப்பொழுதைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல உத்தரப்பிரதேசல ஆட்சியில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் தலைமையில எந்த வகையான பெரிய அளவிலான மனக்கசப்போ எதிர்ப்போ இல்லை. அதனால் இந்த தேசிய அளவிலான பிரச்சனைகள் உடனடியாக உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இப்பொழுது கூற முடியாது. தேர்தல் நெருங்க நெருங்க அந்த அரசியல் களம் எப்படி மாறுகிறது, கூட்டணி என்பதை பொறுத்துத்தான் அதை நாம் பார்க்க வேண்டிய முடியும். இப்பொழுதைக்கு அந்த யோகி ஆதித்யநாத் அமைச்சரவை அல்லது அவருக்கு அடுத்த தேர்தலில் வாய்ப்பு இல்லை என்று சொல்வது ரொம்ப டூ ஏர்லி, அப்படி சொல்ல முடியாது இப்போ.